துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் வந்து இருக்கிறது, 9ல் இருக்கிறார். 8ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாக்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு அங்கே இருக்கும்போது திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் பேச்சுவார்த்தை பண்ணும்போது கொஞ்சம் கிளாரிட்டியாக பேசிக்கிங்க. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காமல் கொஞ்சம் வந்து மைல்டாக நியூட்ரலாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள், வேலையில் நிறைய பிரயாணங்கள், புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. 4 5ஆம் அதிபதியான சனி 4 5ஆம் அதிபதி சனி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வண்டி வாகனங்கள், சின்ன சின்ன பழுதுகள், வீடு பராமரித்து இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படும். அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான குரு 9ல் இருக்கும்போது 3 6 9 பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், வேலையில் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி 9 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9லே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். தசாபுக்தி பலன்கள் வந்து பார்த்தா துலா லக்னம் ஆகுது, சூரிய தசாபதி சூரியன் 11ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக சந்திர தசாபதி திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் கொஞ்சம் எமோஷனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே படிப்படியாக சரியாகி எல்லாமே அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதனால் எந்தவித வருத்தமும் கிடையாது. கொஞ்சம் பிரயாணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். துலா லக்னமாகிறது செவ்வாய் தசாபதி வந்து செவ்வாய் வந்து 7ல் ஆட்சி பலமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளுமே அற்புதமாக இருக்குது. துலா லக்னமாகிறது ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து செயற்கை கரு தரிக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள், சர்ப வழிபாடுகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். துலா லக்னம் வந்து குரு தசாபதியும் 3 6ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும். பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். துலா லக்னமாவது சனி தசாபுத்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஏதாச்சும் லோன் போட்டு பழைய வீடை கொடுத்துட்டு புது வீடு வாங்குறது, புதிய வண்டிகள் வாங்குறதுக்கான வண்டி பராமரிப்பு வேலைகள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் ஆட்சி பலதும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது.